ஹாய் ஆல் ரொம்பவே டிஃப்ரெண்டான ப்ரோக்கோலி கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கட்லெட் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ப்ரோக்கோலியை வந்து 5 மினிட்ஸ் சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதுலேயுமே லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் பொடிசா அதை நறுக்கி வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்கோலி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இது ஆறின பிறகு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம கட்லெட்டை பிடிச்சிக்கலாம். பைண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதை தண்ணியில் நல்லா கரைச்சி அதில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.